ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது. இதை ஒரு சிலர் மணித்தக்காளி, மணல் தக்காளி, மிளகு தக்காளி கீரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுக்குட்டி கீரை, சுக்குட்டி தழை அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்போம். பொதுவாக நம்ம எல்லாருமே இதை வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாப்பிட்றது பழக்கம். ஆனால் அதுக்கு மேலேயே பல்வேறு மருத்துவ குணங்கள் இந்த தாவரத்துக்கு இருக்குங்க, இந்த கீரை செடிக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கீரையினுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொலானம் நைக்ரம் அப்படிங்கிறது. இது சொலனேசி அப்படிங்கிற அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. சொலனேசி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சொலனேசி ஃபேமிலியில் தான் வரும். ஜென்ரலாக இதை பிளாக் நைட் ஷேட் ஃபேமிலியை சேர்ந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மருத்துவ குணங்களை பேஸாக வச்சு ஆங்கிலத்தில் இதை ஒண்டர்பெரி அப்படின்னு சொல்லியும் கூப்பிடக்கூடிய ஜனங்கள் உண்டு. இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரைங்க. இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது எங்கே உடம்புல நமக்கு தெரியாமல் வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் உள்ள வயிற்றுப்புண் இருக்கிற இடத்துல இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாகவே உபயோகமாகுது. அது போக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால நம்ம உடம்புல அதிகமாக ஆகக்கூடிய செல் டேமேஜை தடுத்து நம்மளுடைய இளமையை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. இதில் செப்போனின்ஸ், ஃபீனாலிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குங்க. அது போக இந்த செடிக்கு இந்த சொலானம் அப்படிங்கிற பேரை கொடுக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸே 3 ஃபார்மில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கீரையினுடைய எல்லா பாகங்களுமே நம்ம சாப்பிடக்கூடியது தான். இலை, தண்டு, பூ, காய், அதனுடைய பழம் எல்லாமே சாப்பிடக்கூடியது தான். ஒரு சிலர் ரொம்ப வாய்ப்புண்ணு இருக்கக்கூடியவங்க அதனுடைய வேரை கூட தட்டி எடுத்து கஷாயம் போல் போட்டு குடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பேருக்கு உரிய காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானின், சொலசானைன், சொலசாடைன், சொலமார்கைன் இந்த மாதிரியான பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குட்டிக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மணத்தக்காளி காய்